இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். நாடே பெருமை கொள்ளும் தருணத்தில் நிர்வாண கோலம் பூண்ட காங்கிரசார். மீரட் மேடையில் மோடி சாட்டையடி. உபி மாநிலம் மீரட்டில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார். சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் சர்வதேச தலைவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் காங்கிரசார் தாங்கள் அணிந்திருந்த சட்டையை கழற்றி போராட்டம் நடத்தினர். அவர்களை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசினார். இதுவரை யாரும் செய்யாத வகையில் பிரம்மாண்ட ஏஐ மாநாட்டை இந்தியா நடத்தி காண்பித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சி பிடிக்காத காங்கிரசார் யாரும் செய்யக்கூடாததை செய்தனர் என்றார். भारत में दुनिया का सबसे बड़ा एआई सम्मेलन हुआ. दुनिया भर के 80 से अधिक देशों के प्रतिनिधि दिल्ली आए. दुनिया के करीब 20 देशों के राष्ट्राध्यक्ष भारत आए. लाखों लोग हिंदुस्तान के कोने कोने से दिल्ली में जुटे थे. दुनिया के विकासशील देशों में ऐसा सम्मेलन आज तक कभी नहीं हुआ. साथियों, कांग्रेस ने भारत के एक वैश्विक आयोजन को மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படணும். துணை ஜனாதிபதி CPR அறிவுரை. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் டில்லியிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் வந்தார். பின்னர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் சென்ற அவர் திருப்பத்தூர் அருகே உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருக்கொஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் சிவகங்கையில் உள்ள வேலுநாச்சியார் அரண்மனைக்கு சென்றார். வேலுநாச்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் சென்றனர். அப்போது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இணக்கமான உறவு இல்லையே என நிருபர்கள் கேட்டதற்கு அவர் கூறியதாவது: மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கம் இல்லாமே இருக்கிறதா சொல்றாங்களே சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது நைனா நாகேந்திரன் நின்றுருக்கிறார் பக்கத்தில், நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். அதனால தான் நான் உங்களை பார்த்ததையுமே கும்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். ஒரு துணை ஜனாதிபதி அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு தலைவர் நல்லா இருக்கீங்களா வைக்கலையா, அது சரியாக இருக்காது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக. சார், ட்ரம்ப் இந்தியா மேலே 18% இறக்குமதி வரி வீசியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு அழுத்தமாக இருக்குமா, கூடுதல் அழுத்தமாக இந்தியாவுக்கு? நீங்கள் தவறாக புரிந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் 50% போட்டிருந்தாரு, இப்போ 18% மாற்றிருக்கிறாரு. நிச்சயமாக இது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. அதிமுக கொடுத்த அழுத்தத்தால் ரூபாய் 5000 வழங்கிய ஸ்டாலின், பழனிசாமி தாக்கு. சென்னை மாதவரத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தீபாவளி பண்டிகைக்கு பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சி முதலமைச்சராக வந்துட்டார். திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் திரு ஸ்டாலின். என்னையா டிராமா நடிக்கிற? மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி, ஆளுங்கட்சியா இருக்கின்றது ஒரு மாதிரி. இப்படி இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக கட்சி. மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது.
எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு காவல்துறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்திலே எழும்பிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த ஆட்சியில பார்க்க முடியும். ஒரு கேவலமான ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நாம பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். முதல் வாக்குறுதி, எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நாம 2000 ரூபாய் சொன்னதுதான், 10 அறிவிப்பு வெளியிட்டோம். உடனே ஸ்டாலின் பயந்து போய் குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுப்பதா கொடுத்திருக்கிறார். இது யாரு கொண்டு கொடுக்க சொன்னது? அதிமுக அழுத்தத்துல தான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் எடுத்து கொடுக்கல. அதிமுக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பயந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த உரிமை தொகையில பெற்றோர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். பெண்களுக்கு பட்டுப்புடவை கொடுக்கப்படும். தரமான பொங்கல் பரிசு வழங்கப்படும். இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு உங்களுடைய மனம் மகிழ்ச்சி வருகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சி கொடுக்கும், வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, தொகுதி பங்கீடு பேச்சு துவக்கம். திமுக கூட்டணியில் சுறுசுறுப்பு. காங்கிரசுக்கு இதுவரை அழைப்பு இல்லை. தமிழக சட்டசபை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளது. அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்கள் தேர்வில் மும்மரமாக இறங்கியுள்ளன. மீண்டும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக எல்லாவித முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதித்தமிழர் பேரவை ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. திமுக கூட்டணியில் சமீபத்தில் தேமுதிகவும் சேர்ந்துள்ளது. கூட்டணியை பொறுத்தவரை அதிமுகவை விட பலம் வாய்ந்த கூட்டணியை அமைத்துள்ள திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை நடத்த TR பாலு தலைமையில் குழு அமைத்துள்ளது. இந்த குழுவில் அமைச்சர்கள் நேரு, பெரியசாமி, வேலு, MRK பன்னீர்செல்வம், எம்பிக்கள் திருச்சி சிவா, ராசா மற்றும் RS பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்தது. அக்கட்சி தலைவர் காதர் மொய்தீன் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் சென்று திமுக குழுவுடன் பேச்சு நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேட்டியளித்த அவர், குறைந்தது 4 தொகுதிகளாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை 6 தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக இரட்டை இலக்கத்தில் இந்த முறை தொகுதிகளை கேட்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மார்க்சிஸ்டுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த வரும் 26ஆம் தேதி திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடக்கிறது. அவர்களும் இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்க முடிவு செய்துள்ளனர். பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்ட விவரங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு எத்தனை சீட் ஒதுக்கப்படும் என்ற முடிவை திமுக தலைமை அறிவிக்கும். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த கடந்த டிசம்பர் மாதமே காங்கிரஸ் தலைமை குழு அமைத்தது. எப்போது பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைப்பு விடுக்கும் என 2 மாதத்துக்கு மேலாக காங்கிரஸ் குழு காத்து கிடக்கிறது. ஆனால் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சிக்கு இதுவரை திமுகவிடமிருந்து எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. ஆட்சியில் பங்கு கேட்டு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வரும் நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்காதது கூட்டணியில் ஏற்கனவே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமாவளவனின் விசிக, கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் சீட் முக்கியமல்ல, கொள்கைதான் முக்கியம் என தொடர்ந்து கூறி வருகின்றனர். முதல் முறையாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக எத்தனை சீட்டில் போட்டியிடும் என்பதை முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்வார் என பிரேமலதா ஏற்கனவே தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் பதுங்கிய பாகிஸ்தான் பயங்கரவாத ஆதரவாளர்கள், கொதிக்கும் தலைவர்கள்,
பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு திருப்பூரில் இருந்து சிலர் ஆதரவாக கருத்துகள் பதிவிடுவதை டில்லி கியூ பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர். நேற்று திருப்பூர் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த ரகுமான், முகமது சபாத், உமர், முகமது லிடான், முகமது ஜாகித் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். அனைவரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள். போலி ஆதார் கார்டு மூலம் திருப்பூரில் தங்கியிருந்தது தெரியவந்தது. அவர்களிடம் 8 செல்போன், 16 சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொழிலாளர்கள் போர்வையில் தங்கியிருந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்துள்ளனர். பயங்கரவாத பின்னணி தொடர்பாக டில்லி அழைத்து சென்று அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. இதுகுறித்து தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். திமுக அரசின் ஏவல் துறையினர் தேச பாதுகாப்பில் மெத்தனம் காட்டி வருவது தெளிவாக புலனாகிறது. மத்திய அரசின் மீது கொண்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்வது மலினமானது. ஆட்சியின் இறுதிக்கட்ட நாட்களிலாவது தமிழகத்தில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை வெளிக்கொண்டு வந்து தேச நலனை காக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கொலை கொள்ளை என்பதையெல்லாம் தாண்டி தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்துக்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது இன்றைய ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு. ஏற்கனவே கோவையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தபோது தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் சிலிண்டர் வெடிப்பு என சமாளிக்கவே முயன்றது இந்த அரசு. டெல்லி போலீசார் வந்து கைது செய்யும் வரை திமுக அரசின் பாதுகாப்பு பிரிவு என்ன செய்து கொண்டு இருந்தது? இந்த கையாலாகாத ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியை தொடரவிட்டால் 1998 போல மீண்டும் ஒரு கோர சம்பவத்திற்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம்தான் மக்களிடையே இருக்கிறது. தமிழகத்தின் அமைதி நிலை திரும்ப இந்த திமுக ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தை பயங்கரவாதிகள், சமூக விரோதிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் கொடூர குற்றவாளிகளின் புகழிடமாக ஊழல் நிறைந்த திமுக அரசு மாற்றிவிட்டது. மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. நாட்டின் நலன்களில் இந்த அரசு சமரசம் செய்துவிட்டது. வாக்கு வங்கி அரசியலுக்காக இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். ஜெய்ஷே தளபதி கதை முடிப்பு. காஷ்மீரில் ராணுவம் அதிரடி. பல நாச வேலைகள் செய்த பயங்கரவாதி. ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் தளபதியாக இருப்பவன் சைஃபுல்லா. பாகிஸ்தானைச் சேர்ந்தவன். இந்தியாவுக்கு எதிரான பல நாச வேலைகளில் மூளையாக இருந்த அவன் கடந்த 4ஆம் தேதி காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் பதுங்கியிருப்பதாக காஷ்மீர் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அப்போது அவனையும் அவனது கூட்டாளிகளையும் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். எனினும் பயங்கரவாதி சைஃபுல்லா மட்டும் எப்படியோ அங்கிருந்து தப்பிவிட்டான். ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் இணைந்து சைஃபுல்லா உள்ளிட்ட ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகளை தேடி வந்தனர். அவனை பற்றிய தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தெரிவிக்க வசதியாக காஷ்மீர் முழுவதும் போஸ்டர்களை ஒட்டினர். இந்த நிலையில் கிஷ்துவாரின் சத்ரு பகுதியில் சைஃபுல்லாவும் 2 பயங்கரவாதிகளும் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகள் திடீரென பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்டனர். தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையினரும் பதிலுக்கு சுட்டனர். நீண்ட நேரம் இருதரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் இருவரும் இருந்த வீட்டினுள் AK-47 ரக துப்பாக்கிகளும் சில வெடிகுண்டுகளும் இருந்தன. அவற்றையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். கொல்லப்பட்ட 2 பயங்கரவாதிகளில் ஒருவன் நீண்ட நாளாக தேடப்பட்டு வந்த ஜெய்ஷே முகமது அமைப்பின் தளபதி சைஃபுல்லா என்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சைஃபுல்லா காஷ்மீரில் நடந்த பல நாச வேலைகளுக்கு மூளையாக இருந்துள்ளான். அவனை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றது பயங்கரவாதிகள் வேட்டையில் புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது. கொடைக்கானலில் நடிகையின் தந்தையின் கதையை முடித்த கும்பல். ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தொழிலதிபர் சூரிய நாராயணன், வயது 73. கொடைக்கானலில் இவருக்கு சொந்தமாக காட்டேஜ் உள்ளது. இவரது மகள் விஷ்ணு பிரியா தமிழில் மாயாவி என்ற திரைப்படத்தில் துணை நடிகையாக நடித்துள்ளார். இவர் நடித்த கடவுள் தந்த அழகிய வானம் பாடல் மிகவும் பிரபலமானது. நேற்று இரவு காட்டேஜில் வேலை பார்த்த பணியாளர்கள் பணி முடிந்து திரும்பினர். சூரிய நாராயணன் 2 பணியாளர்களுடன் இறந்துள்ளார். டூரிஸ்ட் போல் வந்து தங்கியிருந்த 5 பேர் திடீரென இவர்களை சுற்றி வளைத்தனர். பணியாளர்கள் இருவரையும் அங்குள்ள தூண்களில் கயிற்றால் கட்டி போட்டனர். சூரிய நாராயணனை கைகளை கட்டி வாயில் டேப் ஒட்டி கொடூரமாக கொலை செய்து அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி சென்றது. சூரிய நாராயணனின் நகைகள் மற்றும் சிசிடிவி கேமரா, ஹார்ட் டிஸ்கையும் திருடி சென்றுள்ளது. பணியாளர் ஒருவர் கயிற்றை கவிழ்த்து வந்து கூச்சலிட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். தேனி பொறுப்பு எஸ்பி ஸ்நேகப்பிரியா நேரில் சென்று விசாரித்தார். தடவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். அக்கம் பக்கத்தில் பதிவான சிசிடிவி கேமரா பதிவை கொண்டு கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையை முடுக்கியுள்ளனர். கொலை சம்பவம் முன்விரோதத்தில் நடந்ததா அல்லது திருட்டுக்காக நடந்ததா என கொடைக்கானல் போலீசார் விசாரிக்கின்றனர். 2018 மகள் விஷ்ணு பிரியாவுடன் பழகிய டிரைவர் ஒருவரை கூலிப்படை வைத்து கொலை செய்த வழக்கில் சூரிய நாராயணனுக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
3 நாளுக்கு எங்கெல்லாம் மழை? வானிலை மையம் புது அப்டேட். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேற்கு வடமேற்கு திசையிலும் பிறகு வடகிழக்கு திசையிலும் நகரக்கூடும். இதனால் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல் ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை மற்றும் 24ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.